ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லாத டைமில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஒரு குக்கரை வச்சு நல்லா சூடானதும் அந்த வெங்காயத்தை போட்டுருங்க, எண்ணெய் சேர்க்காமல். லைட் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. இதோடையவும் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை 2, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து போட்டு வதங்கி வரட்டும். இப்போ இந்த பிரியாணி எப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு எந்த டைமுமே கிடைக்கல, டக்குன்னு பண்ணணும், என்ன திங்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். பிரியாணி பாத்திரம் சூடாகிறவங்களே வெங்காயத்தை வெட்டி போட்டுறணும். வெங்காயம் வெட்டி வதங்குற கேப்பில் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு கட் பண்ணுற ஐட்டம் எல்லாமே சேர்த்து கட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வெங்காயம்லாம் வதக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், அடுத்து மல்லி, புதினா. எதையுமே தனித்தனியாக போடாமல் அப்படியே மொத்தமாக நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதனால் மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு அரைச்சாச்சு. வெங்காயமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி போட்ட மசால் வதங்கின கேப்பில் நம்ம தக்காளி வெட்டி வச்சுக்கிட்டாச்சு. இது ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4 சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி வர அளவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அந்த கேப்பில் தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோயா இருந்துச்சு, அதை நான் சுடுதண்ணியில் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு மஷ்ரூமு, ஒரு 2 கேரட் மட்டும், கொஞ்சமாக மட்டர் சேர்த்துக்கேன். மட்டர்னால் இது தான் பட்டாணி, பச்சை பட்டாணி. இதை உரித்து எடுக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறியும் வெட்டி வச்சுட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கரம் மசால். இப்போது நான் பிரியாணி மசால் சேர்த்துக்கிறேன். மசாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த உடனே டக்குன்னு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லாட்டி திரியாக நிற்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சோயாபீன், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கேரட், வெட்டி வச்சுல மஷ்ரூம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போது இந்த காய்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இது பிரியாணி அரிசிலாம் இல்லை, சும்மா நார்மலாக பண்ணுற அரிசி தான். இதை 2 முறை கழுவிட்டு இந்த காய் கலவையோடு சேர்த்துருக்குறேன். இப்போ லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். அடுத்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்துருச்சு. நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள். இது நான் உங்களுக்கு பிளேட்டில் மாற்றி காட்டுறேன். நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு.
இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஷ்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.